Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து NHS வந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற அப்படின்ற டீடைல்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இப்போ ரீசெண்டா யூகேக்கு மைக்ரேட் ஆனவங்களா இருக்கட்டும், இல்லனா இனி வர போறவங்களா இருக்கட்டும், நிச்சயமா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத சேவ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒருத்தர் புதுசா இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு வீடு அட்ரஸ் தான் தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப் தான் ரொம்ப முக்கியம் இங்க. அந்த அட்ரஸ் ப்ரூஃபை வச்சு தான் நம்ம அடுத்தது லைசன்ஸ்க்கா இருக்கட்டும், மெடிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கா இருக்கட்டும், எதுக்கு வேணாலும் அந்த அட்ரஸை வச்சு தான் நம்ம வந்து ஒன்ஸ் அட்ரஸ் ரெடி ஆன பிறகு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன அப்ளிகேஷனுக்குனாலும் போட முடியும். ஸோ புதுசாக மைக்ரேட் ஆகி வந்திருக்கவங்க கூகுளில் போயிட்டு NHS நியர் மீ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற NHS வந்து உங்களுக்கு காட்டும். அதில் போயிட்டு நீங்கள் நேராக போயும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆன்லைனில் தான் பண்ணேன். ஏன்னா போய் கேட்டப்போ அவங்க வந்து ஆன்லைனில் பண்ணுங்கள், அது வந்து குயிக் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது மாதிரியே ஃபாலோ பண்ணோம். ஒரு 1 வீக்குள்ள நமக்கு வந்து ரிப்ளை மெயில் வந்துடும். அந்த மெயில் வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜிபி ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜிபியோட நேமோட வந்திருக்கும். நம்ம வீட்டில் 4 பேர் 5 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் நம்ம வந்து அப்ளிகேஷன் போடுவோம். எல்லாருக்குமே ஒரு ஜிபியோட வரும். குழந்தைங்களுக்கு வர ஜிபியா இருக்கட்டும், நம்ம ஜிபியா இருக்கட்டும், நம்ம ஸ்டோர் பண்ணி பேரை ஞாபகமா வச்சுக்கணும். குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷனுக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தர அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அவங்களோட ஜிபி யாரு, அவங்களோட பேரு, எந்த NHS கிளினிக் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்டுருவோம். அதுல வந்து நம்ம ஜிபியோட பேரை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்த உடனே பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் இது. NHS நியர் மீ அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் டைப் பண்ணி அந்த உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற NHSக்கு நேரையோ இல்லைன்னா ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிவிடுங்க. இது வந்து ஜிபிக்கு மட்டும் கிடையாது. இதே மாதிரி பக்கத்தில் டென்டல் இருக்கும், NHS டென்டல் கிளினிக் இருக்கும். அதுலேயும் இதே மாதிரி போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வைக்கணும். இது வந்து கட்டாயம். இதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட், அப்புறம் இந்த BRP, இப்போ வந்து இவிசா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே முக்கியமானது. நம்மளோட இங்கே இருக்கிற கரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ். ஸோ எல்லாருமே யார் புதுசாக வந்தாலும் சரி, வர போகிறவங்களுக்கு இது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்தோடனே இதை மறக்காமல் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், என்னென்னா ஏன் நம்ம அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் போடணுமா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போடக்கூடாது, அப்படியெல்லாம் இருக்கும். போடக்கூடாது. நம்ம எந்த அட்ரஸில் இருக்கோமோ அந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற NHSல தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம டென்டல் NHS கிளினிக்குக்கும் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இதை கேட்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போனால் ஸோ நம்ம வந்து நோய் வந்து கூடுறது வரைக்கும் வெயிட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டுலையுமே நம்ம பண்ணி வச்சுக்கணும். இன்னொன்று நம்ம பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு இன்னொரு வீடு மாறுறீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு பக்கத்தில் உள்ள NHS இதை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து நம்ம பார்ட் 1 பார்த்துருக்கோம். பார்ட் 2 எல்லாம் வரப்போகுது. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். See you guys in next video.